பெற்ற சுசீந்திரம் தானுமலாய சுவாமி கோவில் திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சுவாமிக்கான ஆவணி திருவிழா கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலாயன் சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இக்கோயிலில் மார்கழி பெருந்திருவிழா, சித்திரை தெப்ப திருவிழா, மாசி திருக்கல்யாண விழா மற்றும் ஆவணி திருவிழா ஆகியவை 10 நாட்கள் நடப்பது வழக்கம். இதில் ஆவணி திருவிழா மட்டும் திருமாலுக்காக நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்று சுசீந்திரம் தானுமலாயன் சுவாமி சந்ததியின் அருகில் உள்ள திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சந்ததியின் எதிருள்ள கொடிமரத்தில் ஆவணி திருவிழா திருக்கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், மேயர் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். HIV விழிப்புணர்வு மனித சங்கிலி கையெழுத்து இயக்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு பிரிவு மற்றும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் சத்தியமூர்த்தி சிறுவர் பூங்கா அருகே தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் மனித சங்கிலி மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பேனரில் கையெழுத்து இயக்கம், விழிப்புணர்வு பதாகைகள் வெளியிடுவது மற்றும் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள், பயிற்சி ஆசிரியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக புதிய பேருந்து நிலையம், சிறுவர் பூங்கா முதல் அரசு மகளிர் கலை கல்லூரி வரை சாலையில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சார்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் அனுப்பு போராட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கடந்த 2015ஆம் ஆண்டுடன் தமிழக அரசு நிறுத்திவிட்டது. இந்த நிலையில் இதை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர் நலசங்கம் சார்பில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அகவிலைப்படி உயர்த்தி வழங்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இதுநாள் வரை போக்குவரத்து ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடலூர் தலைமை தபால் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி பதிவு தபால் அனுப்பினர். மோகனூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய பாடப்பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அரசு பாலிடெக்னிக் செயல்பட்டு வருகிறது. இதில் நாமக்கல், திருச்சி, கரூர், சேலம் ஆகிய பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உள்ளிட்ட 4 பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் புதிதாக பாடப்பிரிவுகள் எடுத்து படிக்கும் மாணவர்கள் அருகில் உள்ள தனியார் கல்லூரிக்கு செல்லும் நிலை உள்ளது. மேலும் கல்லூரியில் புதிய ஆய்வகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், பாலிடெக்னிக் கல்லூரிக்கு புதிய பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் நாமக்கல் ஒன்றிய செயலாளர் தனுஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பழனியில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தற்கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உலக தற்கொலைகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு தற்கொலைகளை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார் மற்றும் மாவட்ட மனநல மருத்துவர் காந்தி ஆகியோர் தலைமையில் தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதன் முன்னதாக மருத்துவமனை வளாகத்தில் தலைமை மருத்துவர் உதயகுமார் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சியில் பேருந்து இருக்கைக்காக 2 இளம்பெண்கள் மாறி மாறி வாய் தகராறில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து நாள்தோறும் கோவைக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் செல்கின்றனர். இந்நிலையில் காலை வேளையில் கல்லூரி மாணவர்களும் பணிக்கு செல்வோர்களும் பேருந்துக்காக கூட்டமாக காத்திருந்தனர். அப்போது பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வந்த கோவை செல்லும் தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டது. அதில் ஏற சிலர் முந்தியடித்துக் கொண்டு இருக்கைக்காக தங்கள் கையில் இருக்கும் பை உள்ளிட்ட பொருட்களை போட்டுள்ளனர். இதில் இந்துஜா என்ற இளம்பெண் இருக்கைக்காக தன் பையை போட்டுள்ளார். பின்னர் பேருந்து நின்றவுடன் பேருந்து மேலே ஏறி வந்து பார்த்தபோது அந்த இருக்கையில் வேறு ஒரு கல்லூரி மாணவி அமர்ந்துள்ளார்.
இதை கண்ட இந்துஜா அந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. பின்னர் அங்கு வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணை வேறு ஒரு பேருந்தில் ஏற்றி இருக்கையில் அமர வைத்து அனுப்பி வைத்தனர். இதனால் உரிய நேரத்திற்கு கிளம்ப வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் தாமதமாகவே புறப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் காவிரி ஆற்றில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பக்தர்கள் கரைத்து வழிபட்டனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள கல்வடங்கம் காவிரி ஆற்றில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் கரைத்தனர். மக்கள் கூட்டம் திரளாக உள்ளதால் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் தேவூர் போலீசார் மற்றும் சங்ககிரி தீயணைப்புத்துறை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூரில் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்ய மனு அளிக்க வந்தவர்களிடம் வட்டாட்சியர் ஒருமையில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவில் சில்லக்குடி கிராமம் உள்ளது. இங்குள்ள ஆலடி ஏரியின் நீர்வரத்து வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறியும் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் இதுகுறித்து மனுதாரர்கள் மனு அளிக்க வந்தனர். இந்த நிலையில் வட்டாட்சியர் சத்தியமூர்த்தி அவர்களை மனு அளிக்க விடாமல் உரிமையில் பேசியதாக கூறி மனு அளிக்க சென்றவர்கள் வட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் வட்டாட்சியர் பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் மனு அளிக்க வந்தவர்களை வெளியேற்றியும் மீண்டும் மனு அளிக்க வந்தால் கைது செய்வதாகவும் அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆக்கிரமிப்பில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக வட்டாட்சியர் செயல்படுவதாக முறையிட்ட மனுதாரர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக தாயுடன் வந்த குட்டி கரடியை வனத்துறையினர் மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டபோது மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்பு என்ற பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்திற்கு சுமார் 1 வயதுடைய கரடி குட்டி அதன் தாயுடன் தண்ணீர் அருந்துவதற்காக வந்துள்ளது. இந்நிலையில் தோட்டத்திற்கு தண்ணீர் செல்லும் குழாயில் இணைக்கப்பட்டிருந்த கம்பியில் குட்டி கரடியின் கை சிக்கிக் கொண்டது. இதனால் தாய் கரடி மற்றும் குட்டி கரடி நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றதை கவனித்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அங்கு நின்ற தாய் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டு கம்பியில் சிக்கியிருந்த கரடி குட்டியை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து கரடி குட்டியினை வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இதுபோன்று வனத்திலிருந்து வரும் கரடிகள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து வருவது வாடிக்கையாகியுள்ள நிலையில் இதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் விடுமுறை நாட்களில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்த மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று வழக்கம் போல் பள்ளியை திறந்தபோது பள்ளியின் நுழைவு வாயிலில் சலூன் கடையில் வெட்டிய தலைமுடியை வீசி சென்றுள்ளதைக் கண்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் கதவில் காலணியை தொங்கவிடப்பட்டிருந்ததும் மேலும் ஆண்கள் கழிவறையில் உள்ள 2 கதவுகளை சேதப்படுத்தியும் கழிவறையை கான்கிரீட் செங்கற்கள் கொண்டு உடைத்தும் குடிநீர் குழாயை உடைத்தும் வகுப்பறையின் மேசை கடையில் வைத்திருந்த புத்தகங்கள் நோட்டுகளை வகுப்பறைக்குள் ஆங்காங்கே தூக்கி வீசியும் எறிந்துள்ளனர். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக திருமுருகன்பூண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் அரசு பள்ளிகளில் இதுபோன்ற அத்துமீறி நுழையும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.